2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 14-15. 2 Corinthians chapter 5 verse 14 and 15. கிறிஸ்துவின் பேரன்பே எங்களை ஆட்கொள்கிறது. ஏனெனில் ஒருவர் அனைவருக்காகவும் இறந்தார், அனைவரும் அவரோடு இறந்தனர். இது நமக்கு தெரியும். For the love of Christ controls us, because we have concluded this, that one has died for all, therefore all have died. வாழ்வோர் இனி தங்களுக்கென்று வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்றெழுந்தவருக்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இறந்தார். And he died for all, that those who live might no longer live for themselves, but for him who for their sake died and was raised. இயேசு மரித்ததற்கான ஒரு காரணத்தை, மரித்ததினாலே நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை இந்த வேத வசனம் சொல்கிறது. And this verse says one thing that we have to do because Jesus died for us. கிறிஸ்துவின் பேரன்பு நம்மை ஆட்கொள்கிறது. The love of God controls us. ஏனென்றால் அவர் ஒருவர் நம் அனைவருக்காகவும் இறந்தார். Because only he has died for all of us. அது எல்லாருக்கும் நமக்கு தெரியும். And we all know that. அடுத்த வார்த்தை சொல்லுது, அவரோடு நாம் இறந்தோம். The following verse says, and we died with him. ஞானஸ்நானத்தினுடைய பொருள் அதுதான். And that is the meaning of a baptism. ஞானஸ்நானத்தினுடைய பொருள் என்ன? What does it mean to be baptized? ஏன் திருமுழுக்கு எடுக்க வேண்டும்? Why do we have to be baptized? திருமுழுக்கின் மூலமாக பாவத்திற்கு கிறிஸ்துவோடு நாம் மரிக்கிறோம். Because by baptism we are dead to sin through Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்திலே அவர் அடக்கம் செய்யப்பட்டது போல தண்ணீரிலே அடக்கம் செய்யப்பட்டு பாவத்திற்கு அடக்கம் செய்யப்பட்டு நீதிக்காக வாழ்வதற்காக எழுந்திருக்கிறோம். And just as how Jesus was buried, we are also buried and dead to sin, and we live unto righteousness. அவர் மரித்தார் என்றால் அவரோடு நாமும் ஞானஸ்நானத்திலே மரித்திருக்கிறோம். And if he has died, we have also died with him during our baptism. கிறிஸ்தவங்க நிறைய பேர் இதை உணர்றதில்ல. But many Christians don't realize this. நீங்க எல்லாருமே ஞானஸ்நானத்துல அவரோடு இறந்திருக்கிறீங்க. You all have died with him during your baptism. ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. எத்தனை பேருக்கு தெரியும்? How many of you do know that? நீங்க எல்லாம் ஏற்கனவே இறந்திருக்கீங்கன்னு? That you are already dead. பைபிள் அப்படிதான் போட்டு. That is what the Bible says. ஞானஸ்நானத்தினுடைய பொருள் அதுதான். And that is the meaning of a baptism. கிறிஸ்துவோடு நாம் மரித்திருக்கிறோம். We are died and we are with Christ. ஞானஸ்நானம் என்பது அதுதான். And that is the meaning of being baptized. பழைய பாவ வாழ்க்கைக்கு மரித்து நீதிக்காக வாழ்வதற்காக எழுந்திருக்கிறது, அதுதான் ஞானஸ்நானம். A baptism is to die a past life and to rise unto salvation. குழந்தையில கொடுத்ததுனால நிறைய பேருக்கு அது தெரியாமலே இருக்கு. And many don't know that because you have been baptized when you were a baby. ஞானஸ்நானம் குழந்தைகள கொடுக்கும்போது பெற்றோர்கள் எல்லாம் இருப்பாங்க கூட. And when a baby is baptized, the parents will be around with it. அங்கே ஏறெடுக்கக்கூடிய ஜெபங்கள் And the prayers which are prayed there, அதுல கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் and the promises that are made, இதெல்லாம் இந்த பெற்றோர்கள் ஒழுங்கா கவனிக்கிறது இல்ல. the parents don't realize that. ஞான பெற்றோர்களும் கவனிக்கிறது இல்ல. And even the godparents also don't see that. எப்போ ஞானஸ்நானம் கொடுத்து முடிப்பாருன்னு பார்த்துட்டு இருக்காங்க. And they keep waiting for the baptism ceremony to be over. அதனால தான் அதனுடைய பொருள் தெரியாமலே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். And so they don't know its meaning. இனிமே எங்கேயாவது ஞானஸ்நானம் கொடுத்த கிட்ட போய் என்னென்ன நடக்குதுன்னு பாருங்க. என்னென்ன சொல்றாங்க, ஜெபம் என்ன நடக்குது, இந்த ஞானஸ்நான சடங்குகளில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன, எல்லாத்தையும் கவனிங்க. If you see someone being baptized, please go and observe what they are saying. ஞானஸ்நானத்தினுடைய பொருள் அதுதான். And that is the meaning of being baptized. பைபிள் முழுவதும் அதைத்தான் எழுதியிருக்குது, திருச்சபையும் அதைத்தான் சொல்லுகிறது. And this is what the entire Bible says, and the church. ஞானஸ்நானத்திலே கிறிஸ்துவோடு மரிக்கிறோம். We are dying with Jesus. பாவ வாழ்க்கைக்கு மரிக்கிறோம். We are dead to sin.
அதனாலதான் குருவானவர் சில கேள்விகளை கேட்பார். And that is why the priest asks us some questions. பாவத்தை விட்டு விடுகிறீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பார். Do you forsake your sinful ways? நீங்க எல்லாம் என்ன சொல்வீங்க? And we will say we do. அப்படின்னு அர்த்தம் என்ன? What does it mean? பாவத்துக்கு செத்தாச்சு அப்படின்னு அர்த்தம். It means that we are dead to sin. ரோமர் 6வது அதிகாரம் 2வது வசனத்திலையும் பவுல் அப்படிதான் சொல்றார். And this is what Paul says in Romans 6 verse 8. திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவர்கள் பாவத்திற்கு மரித்து விட்டார். Those who have been baptized, those who are Christians, we are dead to sin. யாராவது வாசிக்கலாம்? பாவத்தை பொறுத்தமட்டில் செத்துவிட்ட நாம் எவ்வாறு தொடர்ந்து பாவ வாழ்க்கை எப்படி தொடர்ந்து பாவ வாழ்க்கை வாழ முடியும்? 6:2. By no means, how can we who died to sin still live in it? ஞானஸ்நானம் கொடுத்ததனுடைய நோக்கம் என்ன? So what's the purpose of being baptized? பாவத்திற்கு மரித்து, to be dead to sin, கிறிஸ்துவோடு இணைந்து அவருக்காக வாழ்வதற்காக எழுந்திருக்கிறோம். and to be united with Christ and to live for him. அதைத்தான் இங்கே பவுல் குறிப்பிடுகிறார். And this is what Paul says here. அனைவருக்காகவும் ஒருவர் இறந்தார். And for the sake of all, one had died. அவரோடு நாம் அனைவரும் இறந்தோம். And with him we also died. ஆமென். Praise the Lord. Praise the Lord. அப்போ உயிரோடு இருக்கிறவர்கள் தங்களுக்காக வாழாமல் கிறிஸ்துவுக்காக வாழ்வதற்கே அவர் இறந்தார்னு போட்டிருக்கு. And we read that we who live, so that we may not live for ourselves, but that we live for Christ. That is why Jesus died for us. அவர் நமக்காக இறந்ததனுடைய நோக்கம் நாம் அவருக்காக வாழ்வதற்கு. And the reason and the purpose of his dying for us is so that we may live for him. Amen. Amen. Hallelujah. Hallelujah. இயேசுவுக்காக நாம் வாழ்வதற்காக அவர் நமக்காக மரித்தார். And just so that we may live for him, Jesus died for us. இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா தங்களுக்கென்று வாழாமல். And when we read this, it says, so that we may no longer live for ourselves, அவருக்காக இயேசுவுக்காக வாழ்வதற்கு, but for him. Praise the Lord. Praise the Lord. ஆனா பல கிறிஸ்தவர்களிடத்திலே இது காணப்படுவதில்லை. But we don't see this being in the life of many Christians. அப்படி என்றால் அவர்கள் இறை வார்த்தையை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று பொருள். It is because they have not understood the word of God properly. அனைவருக்காகவும் அவர் இறந்தார். Jesus died for all of us. அவரோடு நாமும் இறந்தோம். And with him we also died to sin. இறந்து என்ன பண்றோம்? உயிர்த்தெழுகிறோம். And what do? We also live for him. கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழுகிறோம். We are also being resurrected with him. நீதிக்காக வாழ்வதற்கு உயிர்த்தெழுகிறோம். So that we may live unto righteousness. அதை இன்னொரு வார்த்தையில போடுறாரு, இயேசுவுக்காக வாழ்வதற்காக நாம் வாழ வேண்டும் போடுறார். In other words, so that we may live for Jesus. Amen. Amen. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஞானஸ்நானம் எடுத்த ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பாவத்திற்கு மரிக்க வேண்டும். So every Christian who has been baptized is dead to sin. 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனத்துல கூட அதைத்தான் வாசிக்கிறோம். We read the same in 1 Peter chapter 2 verse 24. நம் பாவங்கள் அனைத்தையும் தம் உடலில் அவரே சுமந்தார். He himself bore our sins in his body on the tree. நாம் பாவத்திற்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்காகவே இவ்வாறு செய்தார். That we might die to sin and live to righteousness. நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் சுமந்து அவர் மரித்தார். He bore all of our sins and he died. எதற்காக இப்படி செய்தார்? Why? நாம் பாவத்திற்கு மரித்து நீதிக்காக வாழ்வதற்காகவே அவ்வாறு செய்தார். So that we may die to sin and live to righteousness. அவருடைய காயங்களால் நாம் குணமடைந்தோம். And by his wounds you are healed. ஆமென். Amen. Hallelujah. 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 அப்படின்னா ஞானஸ்நானம் எடுத்த கிறிஸ்தவர்கள் இதை புரிந்து கொண்டு பாவத்திற்கு அவர்கள் மரிக்க வேண்டும். So all Christians who have been baptized should understand this and be dead to sin. திருச்சபை
அதனால தான் என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு வருஷமுமே ஞானஸ்நான வார்த்தைப்பாடுகளை புதுப்பித்தல் என்கிற ஒரு சடங்கை வைத்திருக்கிறது. And that is why the church renews all the promises we made during our baptism. என்னைக்கு வச்சிருக்காங்க? Do you know when? கிறிஸ்மஸ்க்கா? ஈஸ்டர் அன்றைக்கு இரவு ஜெபத்துல வச்சிருக்கிறாங்க. During the Easter Eve service. அப்பதான் அந்த ஞான ஸ்நானத்துல கொடுத்த வாக்குறுதிகளை வருஷம் ரெனியூ பண்றோம், புதுப்பிக்கிறோம். And that is why we keep renewing all the promises we made during our baptism every year. குழந்தைகளாக இருக்கும்போது அவங்களுக்கு விவரம் தெரியாது. And when we were babies, we did not know. அவர்களுக்காக ஞான பெற்றோர்கள் அந்த வாக்குறுதிகளை கொடுக்கறாங்க. பெற்றோர்களும் ஞான பெற்றோர்கள். And for them, the parents and the godparents promise. வருஷம் அந்த சடங்குகள் புதுப்பிக்கப்படுகிறது. And every year, these are being renewed. கொஞ்சம் விவரம் தெரியும் போதெல்லாம் காதுல விழ ஆரம்பிச்சிடும். And when you know, you can understand it after a few years. என்ன வாக்குறுதிகளை புதுப்பிக்கிறோம்? What promises do we keep renewing? பாவத்தை விட்டு விடுகிறீர்களா? Do you forsake sin? அவ்வளவு பேரும் சொல்லிட்டு தான் இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க. And all of you here have said that you are forsaking sin. யாராவது சொல்லாம உட்கார்ந்திருக்கிறேன்னா கை தூக்குங்க. Has anyone here said, I don't அவ்வளவு பேரும் forsake? சொல்லிட்டு வருஷம் சொல்லிட்டு வந்து உட்கார்றீங்க. All of you have been saying it every year. ஒரு தடவை இல்ல, 30 வயசு ஆயிடுச்சுன்னா 30 தடவை சொல்லியிருக்கீங்க. Not once, but if you're 30 years old, you have said it 30 times. பாவத்தை விட்டு விடுகிறேன். That you forsake all. பிசாசை விட்டு விடுகிறேன். That you forsake Satan and பிசாசை விட்டு விடுகிறீங்களா? விட்டு விடுகிறேன். And do you forsake the works of Satan? And you say you do. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்களா? Do you believe in the Lord Jesus Christ? ஒவ்வொருத்தரும் சொல்லுவோம் விசுவாசிக்கிறேன். And all of us would say we do believe. சில பேர் தூக்க கலக்கத்துல சொல்லிட்டு வந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன். I think some people say it when they're sleepy at night. மிட்நைட், ஈஸ்டர், மாஸ், அதனால தூக்க கலக்கத்துல ஏதோ சொல்லிட்டு வந்ததுனால அப்படியே என்னவோ புதுசா சொல்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறீங்க. Since it's during Easter service at night. அதனாலதான் பவுல் எழுதுறாரு, பாவத்திற்கு செத்து விட்ட நாம். And that is why Paul writes, we who have been dead to sin. அவர் எல்லாருக்காகவும் அவர் மரித்தார், அவரோடு நாமும் இறந்தோம். And he died for all of us, and with him we also died. பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, இயேசு எல்லாருக்காகவும் இறந்தார். Jesus died for all of us. அவரோடு நானும் இறந்தேன், செத்துட்டேன். And I have also died with him. ஒரு குருவானவரை எனக்கு தெரியும். I know a priest, Father Octavius. Father Octavius. அவர் ஒரு முறை ஒரு சம்பவத்தை சொன்னார். And he once told me, ஒரு பங்குல யாரோ ஒருவன் அவரை அடிக்க வந்து விட்டான். in a parish, a man came to hit him. ஓங்கி அடிக்கிறதுக்கு வந்துட்டான் கிட்ட. And he raised his arm to hit the father. அவனுக்கு அவ்வளவு கோபம். Because he was so angry. அப்ப அவர் சிரிச்சுக்கிட்டே அவனை பார்த்து சொன்னாராம். And father said, என்னப்பா செத்து போனவனை அடிக்க வந்திருக்கிறியப்பா? Why have you come to beat a dead man? அடிக்க வந்தவன் நின்னுட்டான். And the man was stopped in his tracks. அவர் சொன்னார், 14 வருஷத்துக்கு முன்னாடி நான் செத்துட்டேன், என்ன போய் அடிக்க வந்திருக்கியே? And father said, I have been dead for 14 years and you're coming to hit me. அதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. That is a Christian life. நாம் பாவத்திற்கு மரித்து விட்டோம். We are being dead to sin. அப்புறம் எப்படி பாவ வாழ்க்கை வாழ முடியும்னு Then கேக்குறாங்க. how can we live in sin? ஒருவேளை பாவத்துக்கு சாகாதவங்க இன்னைக்கு செத்துருங்க. If you have not died to sin, die tonight. பேருக்கு அங்க வாக்குறுதி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இன்னைக்கு உண்மையாவே அதை சொல்லுங்க. And Peter, just like Peter, you also say, இயேசு மரித்தது நாம் பாவத்திற்கு மரிப்பதற்காக. And Jesus died so that we may also die to sin. அவர் உயிர்த்தெழுந்தது நாம் தேவனுக்காக பரிசுத்தமாய் வாழ்வதற்காக. And he was raised from the dead so that we may also live for him. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இந்த சத்தியத்தை சரியாக புரிந்து கொண்டீர்களானால் நீங்கள் வேறு ஆட்களாக இருப்பீர்கள். And if you truly understand this truth, you will be a different person. உங்க பழைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும்
no matter how your past life looks. ஞானஸ்நானம் என்பது கிறிஸ்துவோடு மரித்து கிறிஸ்துவுக்காக வாழ்வதற்காக உயிர்த்தெழுவதுதான். A baptism is to die with Jesus, to sin and to live with him. ஆமென். Amen. அல்லேலூயா. Hallelujah. பாவத்திற்காக மரிக்க முடியுமா? Can you die to sin? முடியும். You can. முடியாத ஒன்றை ஆண்டவர் கேட்கிறதில்ல. The Lord does not ask of us something that is இயேசு impossible. உங்களுக்குள்ளே வரும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற பாவங்கள் வெளியே போய்விடும். When Jesus comes into you, your sin will leave you. ஆமென். Amen. அல்லேலூயா. Hallelujah. அவர் ராஜாதி ராஜா தேவாதி தேவன். And because he is the King of Kings and the Lord of Lords. அவர் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர். And he is an almighty God. ஒரு நாள் எரிக்கோ பக்கமாக இயேசு போன பொழுது Once when Jesus was going by Jericho, வாசல் அருகிலே பர்திமேயு என்கிற ஒரு குருடனை அவர் சுகமாக்குகிறார். and he heals a blind man called Bartimaeus. திரளான ஜனங்கள் அவரோடு கூட வந்தார்கள். And there were many people who accompanied Jesus. அந்த பட்டணத்திற்கு உள்ளே போகும் பொழுது நிறைய கூட்டம். And while Jesus went into the city, there were many people with him. பலர் அவரை பார்க்க வழி தேடினார்கள். And many thronged to see him. அதிலே ஒரு மனிதன் இயேசுவை பார்க்க வழி தேடினான். And one man also sought Jesus. அவன் குள்ளமாக இருந்ததினால் But since he was of a short stature, ஓடி போய் காட்டு அத்தி மரத்திலே ஏறி நின்று கொண்டான். he went and he ran up and he climbed a sycamore tree. அதுவரை அவன் இயேசுவை சந்தித்ததில்லை. And he had not met Jesus until then. ஆனால் கேள்விப்பட்டிருக்கிறான். But he had heard of Jesus. இயேசு பாவிகளை நேசிக்கிறார் என்று கேள்விப்பட்டான். He had heard that Jesus loves sinners. அவன் ஒரு சுங்கவரி வசூலிக்கக்கூடியவனாக இருந்தான், ஆயக்காரனாக இருந்தான். And he was a tax collector. யூதர்கள் அன்று இருந்த சூழ்நிலைகள் வேறு. And the way in which Jews were in those days were different. ரோமர்களுக்கு அவர்கள் அடிமையாக இருந்தார்கள். When we read the history, we read that Jews were under the control of the Romans. அதனால் அவர்களுக்கு வரி செலுத்துவதை அறவே வெறுத்தார்கள். So they hated paying taxes to the Romans. சக்கேயு வரி வசூலிக்கக்கூடியவனாக இருந்தான். And Zacchaeus was a tax collector. அதனாலே எதிரிகளுக்கு இவன் துணை போகிறானே என்று அவனையும் வெறுத்தார்கள். So they also hated Zacchaeus because he collected tax to give to the Romans. அவர்களை மிகப்பெரிய பாவிகளாக யூதர்கள் கருதினார்கள். And the Jews considered the tax collectors to be great sinners. அவர்களோடு உணவருந்த மாட்டார்கள். They would not dine with them. அவர்களோடு பழக மாட்டார்கள். They would not be with them. அவர்கள் பணம் வசூலித்தாலும் கூட ஒதுக்கப்பட்ட ஒரு நிலையிலே அவர்கள் வாழ்ந்தார்கள். And though they were tax collectors who had money, they were outcasts in the அவர்கள் society. பாவிகள் என்று முத்திரையிடப்பட்டவர்களாக தான் சமுதாயத்தில் இருந்தார்கள். And the whole society labeled them as sinners. அவனுக்கு ஒரு ஆசை இயேசுவை பார்க்க வேண்டும். But this Zacchaeus wanted to see Jesus. ஆகையினாலே அவன் மரத்தில் ஏறி நின்று கொண்டான். And so he climbed up the tree. இயேசு நேராக அவன் கீழே அந்த மரத்துக்கு கீழே போனான். And Jesus walked under the tree. அவனை பேர் சொல்லி கூப்பிட்டா. And Jesus calls சக்கேயுவை இறங்கி வா. And Jesus calls him by his name, Zacchaeus. சீக்கிரமா இறங்கி வா. You come down quickly. உன் வீட்டிலே நான் இன்று தங்க போகிறேன். For I want to go to your house tonight. உங்களை பார்த்து ஆண்டவர் இப்படி சொன்னா என்ன செய்வீங்க? What would you do if Jesus says that to you? சக்கேயுக்கு ஒரே மகிழ்ச்சி, சந்தோஷம். And Zacchaeus was incredibly happy. சந்தோஷத்தோடு இயேசுவை வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போகிறான். And with joy he took Jesus to his கிறிஸ்துவில் home. பிரியமான சகோதரனே சகோதரியே, My dear brothers and sisters in Christ, இயேசு மெய்யாகவே உன் வாழ்க்கையிலே நுழைந்தான். if Jesus truly enters your உன் life, வாழ்க்கையில இருக்கிற இருள் உன்னை விட்டு விலகி போகும். the darkness in your life will leave you. அவரை உண்மையாகவே உன் வீட்டிற்கு நீர் வரவேற்பாயானால் If you truly welcome him with your உன்னுடைய heart, பழைய பாவங்கள் உன்னை விட்டு அகன்று போய்விடும். your past sins will leave you. அதுதான் பாவத்திற்கு மரிப்பது. And that is dying to நாம் sin. போய் சண்டை போட்டு மரிக்கிறது இல்லை. Not that we may fight. இயேசுவாகிய ஒளி ஒரு மனுஷனுக்குள்ளே வரும் பொழுது But when the light of Jesus comes into a அவனுக்குள்ளே man, இருக்கிற இருள் விலகி போய்விடும். the darkness in him will disappear. அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். Because he is alive tonight. அவருடைய இரத்தம் இன்றைக்கும் ஜீவனுள்ளதா இருக்கிறது. And his blood is alive. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Hallelujah.
இயேசு சக்கேயுடைய வீட்டிற்கு போனான். And Jesus went to Zacchaeus' house. சக்கேயுக்கு ஒரே சந்தோஷம். And Zacchaeus was overjoyed. அவர் வீட்டிற்கு வந்திருக்கிறாரே, ஏதாவது அவருக்கு நாம் செய்ய வேண்டும். And because Jesus came to his house, he wanted to do something for him. நான் கூட சில இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க. And even if I go to some places, they will call me up and ask, பிரதர் நீங்க என்ன சாப்பிடுவீங்கன்னு தான் கேட்பாங்க. brother, before you come, what do you want to eat? Let me prepare it. நாங்க என்ன செஞ்சா உங்களுக்கு பிடிக்கும்னு கேட்க மாட்டாங்க. They won't ask, what will you like for us to do? நம்மளே போய் ஏதாவது சொன்னா கூட அவங்க கவனம் எல்லாம் நமக்கு என்ன சாப்பாடு கொடுக்கலான்றதுல தான் இருக்கும். And no matter what I want them to do, they only want to keep feeding me. வயிறு புடைக்க சாப்பிட்டுட்டா அவங்களுக்கு திருப்தி. And if I eat fully, then they'll be வீட்டுக்கு very வந்து happy. நம்ம தூங்காம கிடக்கிறோமோ அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. And they won't care how their house is. அவங்களுக்கு நல்லா சாப்பிட்டுட்டு வரணும். They just want me to go there and ஆனா eat இந்த well in their சக்கேயு house. இயேசுவுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான். But Zacchaeus wanted to do something for the Lord. இயேசுவை சந்தித்த உடனே And when he met Jesus, அவருடைய பரிசுத்தத்தை பார்க்கிறான். he saw his holiness. அவருக்குள் இருக்கிற தெய்வீக சுபாவத்தை பார்க்கிறான். And he saw his divine அவன் nature. இருதயத்திலே தொடப்பட்டான். And his heart was touched. அவனுடைய உள்ளம் அசைக்கப்பட்டது. And his heart was shaken. and இதுவரைக்கும் moved. யார் என்ன சொன்னாலும் கவலை இல்லைன்னு பணம் தான் கதின்னு அலைந்தவன் And until then, Zacchaeus only ran after money. ஒரு தீர்மானத்திற்கு வருகிறான். And then he made a decision. ஐயோ இந்த இயேசு எனக்கு போதும். Jesus is enough for me. ஆமென். ஆமென். அல்லேலூயா. Hallelujah. இதுவரைக்கும் நான் தேடின பணம் ஒண்ணும் இல்ல. Not the money that I ran after all these years. மற்ற எதுவும் எனக்கு முக்கியம் இல்ல. Nothing else is important இயேசு for me. எனக்கு வேண்டும். But Jesus. அந்த இயேசுவுக்காக எதை வேண்டுமானாலும் இழப்பேன். And for Jesus, I'm ready to உடனே lose எழுந்து anything. நிற்கிறான். And he immediately stood up. அவன் சொன்னான், ஆண்டவரே யாரையாவது ஏமாற்றி எதையாவது கவர்ந்திருந்தால் 4 மடங்கு நான் திருப்பி கொடுக்க போறேன். And he said, Lord, if I had cheated anyone, I will கையெல்லாம் தட்ட repay them மாட்டீங்களா? 4 times. என் சொத்துல பாதியை விட்டு நான் ஏழைகளுக்கு கொடுக்க போகிறேன். And I will sell half of my possessions and give to the தன்னுடைய poor. பாவம் அவனுக்குள்ள இருந்த பணவெறி அவனை விட்டு வெளியே போய்விட்டது. And the love for money that he had left him. தேவனுடைய பிள்ளையாக அவன் மாறினான். And he became a child of God. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பாவத்திற்கு அவன் மரித்தான். And he died to sin. இயேசுவுக்காக வாழ தீர்மானித்தான். And he decided to live for Christ. எழுந்து சொன்னான், என் சொத்துல பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். And he stood up and said, I will sell and give half my possessions to the இப்படி எல்லாம் poor. செஞ்சா வீட்டுல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க சொல்லுவாங்க. அத பத்தி அவனுக்கு கவலை இல்ல. And he did not care what the other people with him or in his அவனுக்கு house would தேவை say. இயேசு. Because all he needed was கிறிஸ்துவில் Jesus. பிரியமான சகோதரனே சகோதரியே, My dear sisters and brothers in the Lord, ஒவ்வொரு மனுஷனுக்கும் இயேசு தேவை. every man and woman needs Christ. உனக்கும் அந்த இயேசு தேவை. And you also need Christ. அவர் தேவை, ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவை. Every person on this earth needs சக்கேயுடன் Jesus. பணம் இருந்தது, Zacchaeus had money, ஆனால் சமாதானம் இல்லை. but he did not have peace. எல்லாரும் அவனை காரி துப்புவார்கள். And everyone ostracized him in the society. அவனை பார்த்தாலே கண்டுபிடி திட்டுவார்கள். And they will mock him. எத்தனையோ இரவுகள் நிம்மதி இல்லாமல் போய் படுத்திருப்பான். And how many nights he must have slept without peace. அவனுடைய வாழ்க்கையில உண்மையான சமாதானத்தையோ சந்தோஷத்தையோ அவன் சம்பாதித்த பணம் கொடுக்கவில்லை. And the money that he earned never gave him the peace or the joy that he longed for. ஆண்டவர் இயேசு சொன்னார், But Jesus said, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. today salvation has come to this house. நீங்கள் ஏதோ ஆலயத்திற்கு வந்ததினாலே மீட்பு உண்டாகவில்லை. You are not saved just because you come to church, பாவத்திற்கு மரிக்கும் போது மீட்பு உண்டாகிறது. but you are saved when you die to sin. ஆமென். அல்லேலூயா. Hallelujah. இந்த வீட்டிற்கு இன்று மீட்பு உண்டாயிற்று. Today salvation has come to this house. இவனும் ஆபிரகாமின் மகன் தானே. And he is also a son of Abraham. இழந்து போனதை தேடவும் தேடி மீட்கவுமே மானிட மகன் வந்திருக்கிறார். And this is why the Son of Man came, to seek and save the lost. அவர் வந்தது ஒவ்வொரு மனிதனையும் மீட்பதற்காக. He came to save every man and woman on ஒவ்வொரு this earth, மனுஷனுடைய வாழ்க்கையிலும் இந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்காக. and to bring a transformation in every one of our lives. அவர் இந்த மாற்றத்தை கொண்டு வர வல்லவர். And he is able to bring that change. ஆமென். அல்லேலூயா. Hallelujah. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இந்த விடுதலை அவர் கொடுக்க வல்லவர். And he will bring this deliverance in everyone. அன்னைக்கு நைட்டு சக்கை எப்படி தூங்கி இருப்பான்னு நினைச்சு பாருங்க. How will Zacchaeus have slept that night?
அதுக்கு முன்னாடி படுத்தா and he has been அவன் sleeping என்ன for so இப்படி many years. திட்டானே, Oh, this man has mocked me. நான் என் வேலையை தானே செய்யறான், அவன் அப்படி பண்ணிட்டானே. I only collect tax and that is my job. எவங்கிட்ட பணத்தை வாங்கலாம், அப்படித்தான் அவன் மனசு இருந்தது. Oh, who can I collect more taxes from? ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. But not tonight, இன்று அவனுடைய வாழ்க்கையில மீட்பு வந்து விட்டது. because his life had been saved. அவனுக்கு மட்டுமல்ல, அவனுடைய குடும்பத்திற்கே மீட்பு உண்டாயிற்று. Not only for him, but to his entire household. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. படுக்கும்போது கண்ணை மூடிட்டு சந்தோஷமா ஆண்டவரை பார்த்து சொல்லியிருப்பான், And he would have closed his eyes and said to the Lord, இயேசுவே உமக்கு நன்றி, Lord, thank you. இப்போ நான் கண்ணை மூடினால் கூட பரலோகத்தில் எனக்கு ஒரு இடம் உண்டுன்னு சொல்லியிருப்பான். Even if I close my eyes now, I will have a place in heaven. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. அதுதான் நிம்மதியான உறக்கம். And that is a truly peaceful sleep. பாவத்திற்கு மரிக்கும் பொழுது மீட்பு உண்டாகிறது. When you die to sin, there is salvation. அதுதான் ஞானஸ்நானம். And that is baptism. அதனுடைய வெளி அடையாளம் தான் அங்கே கொடுக்கப்படுகிறது. And a baptism is an external representation of what happens. ஞானஸ்நானம் என்றாலே பாவத்திற்கு மரித்து கிறிஸ்துவுக்காக வாழ்வதற்கு எழுந்திருப்பதுதான். Being baptized is to die to sin and to live for Christ. ஆமென். Amen. ஹல்லேலூயா. Hallelujah. இயேசுவை நீங்கள் உள்ளே அழைக்கும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற இருள் போய்விடும். And when you invite Jesus into your heart, the darkness within you will leave. உண்மையாகவே இயேசுவை உங்கள் வாழ்க்கையிலே வரவேற்கும் பொழுது இது நடக்கிறது. When you truly welcome Jesus into your life, this will happen certainly. ஆமென். Amen. ஹல்லேலூயா. Hallelujah. எப்பேற்பட்ட கடினமான இருதயம் கொண்டவர்களையும் இயேசு விடுவிக்க வல்லவர். Jesus is able to deliver any hardened heart. அவருடைய ஒரே ஒரு தொடுதல் எவ்வளவு கடினமான இருதயம் அப்படியே உருகி போய்விடும். And his one touch will melt away any heart that is hard. நாகூம் 1:5 வாசிக்கிறோம், மலைகள் கூட அவருடைய பிரசன்னத்திலே மெழுகை போல உருகி விடுகிறது. We read in Nahum 1 verse 5 that even the mountains melt in his presence. அவருடைய பிரசன்னத்திலே மலைகள் கூட அப்படியே உருகி போய்விடும். Even the mountains melt in his presence. ஒரு பாறையை போல கல்லை போல இருக்கிற மனிதன் தேவ பிரசன்னத்திலே உருகி போய்விடுகிறான். Even if man's heart is as hard as a rock or a stone, his heart will melt in his Amen. presence. Amen. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஒரு கிறிஸ்தவ வாழ்வு என்பது பாவத்திற்கு மரித்து நீதிக்காக வாழ்வது. A Christian life is to die to sin and live to righteousness, ஆண்டவருக்கு என்று வாழ்வது. to live for Christ. அவருடைய மரணத்தை நாம் நினைக்கும் பொழுது ஒரு மனுஷனுடைய இருதயத்திலே இந்த வாஞ்சை உண்டாக வேண்டும். And when we think of his death, in your heart you have to feel this zeal for him. அது உண்டாகாவிட்டால் அங்கே மீட்பினுடைய அடையாளம் காணப்படவில்லைன்னு அர்த்தம். If not, it means the sign of salvation is missing. நமக்காக அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. God has given his life for us. நம்ம அவர் சாக சொல்லல, அவருக்காக வாழத்தான் சொல்லியிருக்கிறார். He does not want us to die for him, but he is only asking us to live அந்த for him. வாழ்வதனுடைய நோக்கம் நமக்காக இல்லாமல் இயேசுவுக்காக வாழ்வது. But when we live, we have to live not for ourselves, but for him. ஆமென். Amen. அல்லேலூயா. Hallelujah. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோ, இருப்பதுவோ ஒரு வாழ்வு அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ எல்லாரும் கைத்தட்டி பாடலாம். ஒரு வாழ்வு அதை அவருக்கு கொடுத்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காய் நாம் வாழ்ந்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காய் நாம் வாழ்ந்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு அதை அவருக்கு கொடுத்திடுவோம். இயேசு
இயேசுவும் தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே. இயேசுவும் தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே. உயிரையும் கூட நமக்கு தந்தாரே, இதற்கு பதிலாய் என்ன செய்வோமே? உயிரையும் கூட நமக்கு தந்தாரே, இதற்கு பதிலாய் என்ன செய்வோமே? நாமும் வாழ்ந்திடுவோம் இயேசுவுக்காய் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். உலகத்தையே சொந்தமாக்கினாலும் அதனாலே லாபம் ஒன்றுமில்லையே. உலகத்தையே சொந்தமாக்கினாலும் அதனாலே லாபம் ஒன்றுமில்லையே. இயேசுவுக்காய் நீ எதை செய்தாயோ அதுவே உனக்கு உதவிடும் என்றும். இயேசுவுக்காய் நீ எதை செய்தாயோ அதுவே உனக்கு உதவிடும் என்று ஓயாது உழைத்திடுவோம் இயேசுவுக்காய் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 நிறைய பேர் நரகத்திலே விழுகிறவர்கள் அப்படித்தான் புலம்புவார். Many who fall into hell will lament in this way. ஆண்டவரே, இன்னும் ஒரே ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு கொடு. Lord, give me just one more opportunity, அதன் பிறகு என்னுடைய வாழ்க்கை முழுவதும் உமக்காகவே நான் வாழ்வேன். and I will live my entire life for you. நிறைய பேர் கொடுத்த வாழ்க்கையை இழந்துவிட்டு அதன் பிறகு இப்படி போய் அழுது என்ன பிரயோஜனம் இருக்கிறது? Many waste and lose their life in this way, and what is the point in crying after that? கிறிஸ்துவில் பிரியமான சகோதரனே சகோதரியே, My dear brothers and sisters in the இன்னும் உன் Lord, வாழ்க்கையிலே சில வருஷங்கள் எஞ்சி இருக்கிறது. there are only few more years remaining in your life, அந்த வாழ்வை இயேசுவுக்காக வாழ்வதற்கு தீர்மானம். and decide to live for Christ. in அவருக்காக those வாழ்வது years. என்றால் என்ன? What does it mean to live for Him? அவருடைய வார்த்தையின்படி அவருடைய சித்தத்தின்படி நடப்பதுதான் அவருக்காக வாழ்வது. It is to live according to the word of God and to His will, அதுதான் கிறிஸ்துவுக்காக வாழ்வது. and that is to live for Christ. நிறைய பேர் தங்களுடைய சுயநலத்தை விட முடியாமல் தவிக்கிறார்கள். Many are unable to leave their self, their desires, எதை செய்தாலும் அவர்களுக்கு பிடித்ததை தான் செய்கிறார்கள். and whatever they do, they only do what they அது like. இயேசுவுக்காக வாழ்வதல்ல. That is not living for Christ. உங்களுக்கு பிடித்ததையே நீங்கள் செய்து கொண்டிருப்பீர்களானால் அது இயேசுவுக்காக வாழ்வது அல்ல. If you keep doing only what you like, it is not living for Him. இயேசுவுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு பார்த்து செய்யறது தான் அவருக்காக வாழ்வது. But living for Christ is to Olive see what He wants and what He desires, and to live for Him. இயேசுவுக்காக வாழ்வது என்பது To live for Jesus அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது. is to fulfill His will. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. திருத்துதர் பணி 13:22 வாசிக்கிறோம். We read in Acts chapter 13 verse 23. ஆண்டவர் தாவீதை பார்த்து சொன்னார், The Lord looks at David and says, ஈசாயின் மகன் தாவீதை என் இருதயத்திற்கு உகந்தவனாக கண்டேன். I have found in David, the son of Jesse, a man after my own heart, நான் விரும்புகிற அனைத்தையும் அவன் செய்வான் என்று சொன்னான். who will do all my will. ஆமென். அதுதான் தேவனுக்கு உகந்த வாழ்வு. And that is a life that is acceptable to Him. நாம் இருக்கிற இடத்திலேயே குடும்ப சூழ்நிலையிலேயே கிறிஸ்துவுக்காக வாழ முடியும். Even where we are, even in our families, we can live for Christ. ஆதி திருச்சபையிலே In the early church, குடும்பங்கள் அனைத்தும் கிறிஸ்துவுக்காகத்தான் வாழ்ந்தார்கள். all families
entire families lived for Christ. நாளாக நிறைய பேர் அதை வசனத்தை புரியாமல் வேறு விதமாக வாழ ஆரம்பித்து விட்டார். But after days and years passed by, many did not understand his word properly. மத்தேயு 7வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். We read in Matthew என் chapter 7. தந்தையின் திருவுளப்படி செய்கிறவர்களே விண்ணரசிற்குள்ளே நுழைவார்கள். Only those who do the will of my Father will enter the kingdom of heaven. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, My dear brothers and sisters in Christ, அந்த பரலோகத்திற்குள்ளே நுழைவதைத்தான் மீட்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. and entering the kingdom of heaven, உங்கள் விருப்பப்படியே நீங்கள் வாழ்ந்து சாவீர்களானால் எப்படி பரலோகத்திற்குள்ளே நுழைய முடியும்? is salvation. But if you live only according to your own desires, மாறாக என் தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிறவர்களே விண்ணரசிற்குள்ளே நுழைவார். how will you go to heaven? Jesus says, those who do the will of my Father will reach heaven. ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. சக்கேயு இயேசுவை பார்த்தவுடனே அவருடைய மனம் மாறுகிறது. And when Zacchaeus met Jesus, his heart changed. அவரிடத்தில் ஒரு துளி கூட அவருக்காக இல்லை. And not 1% he wanted to live for himself. அவருடைய அன்பை சுவைத்தார். Because he experienced and tasted the love of இவ்வளவு Christ. அன்பு வைத்திருக்கிறாரே. Oh, Jesus loves me this much. நானே ஒரு பெரிய பாவி. I am a great sinner. எனக்காக இவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாரே. And yet Christ has loved me this அந்த அன்பை much. பார்த்த உடனே அவருடைய உள்ளம் அப்படியே மாறுகிறது. And when he saw that love, his heart changed. இனி நான் அவருக்காக வாழ வேண்டும். And I want to live for him. ஆமென். பவுலுக்கும் அதுதான் நடக்கிறது. And this happened to Paul as well. திருச்சபையை துன்புறுத்தி கொண்டிருந்தவர் பவுல். And Paul was persecuting the church. கிறிஸ்தவர்களை எப்படியாவது ஒழிக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார். And he wanted to destroy and do away with the Christians பல somehow. கிறிஸ்தவர்களை சிறைச்சாலையிலே போட்டவர். And he arrested many Christians and imprisoned them. இயேசுவை சந்தித்த பொழுது But when he met Jesus, அவருடைய உள்ளம் தேவ அன்பினால் நிரப்பப்பட்டது. his heart was filled with the love of God. நான் அவருக்கு எதிராக நான் நடந்தும் அவர் என்னை நேசித்து உயிரை கொடுத்தார். Even though I persecuted him and acted against him, he still loved me and அவர் gave என்னை his life தேடி for வந்து me. என்னை மீட்டுக் கொண்டார். And he came looking for me. ஆகையினால் இனி இருக்கிற வாழ்க்கை நான் அவருக்காகத்தான் வாழ்வேன் என்று And சொன்னார். he saved me. So my life I will live for him. ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பல வருஷங்களுக்கு முன்பாக Many years ago, தஞ்சாவூரில் ஒரு தியானத்திற்காக நாங்கள் குடும்பமாக காரில் போய் கொண்டிருந்தோம். we were going to Tanjore for a retreat as a family. அப்பொழுது ஒரு லாரி குறுக்கே வந்ததினாலே வண்டி மோதி விட்டது. And on the way, since because of a lorry, a car got hit. நாங்கள் அடிபட்டு எனக்கு தான் அதிகமாக அடிபட்டிருந்தது. And I was the one who was most injured in the accident. ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணப்பட்டிருந்தோம். And we were all, and I was admitted to the hospital. அதன் பிறகு நான் சுகமாகி After I was healed, 2-3 மாதங்கள் கழித்து தஞ்சாவூரிலே கார்மல் சிஸ்டர்ஸ் சந்திக்க போன பொழுது and when I recovered and went to the Carmelite convent in Tanjore after 2 or 3 அந்த months, சிஸ்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்க, சிஸ்டர் வந்து ஆக்சிடென்ட் ஆகி ஒரு 10 நிமிஷத்துல சிஸ்டர் ரோசி பிரதரையும் குடும்பம் எல்லாத்தையும் காப்பாத்தியாச்சுன்னு சொன்னாங்க. and the sisters at the convent told me, even after 10 minutes after the accident, Sister Rosie said, I was there and all your family had been saved. நான் அவர்களை சந்தித்த பொழுது And when I met her, அந்த ஆக்சிடென்ட்ஸ் எப்படி இருந்தது என்பதையெல்லாம் டீட்டெயிலா என்கிட்ட சொல்ல ஆரம்பித்தார். இன்னொரு ஃபாதர்ட்ட சொல்லிட்டு இருந்தான். and she was telling to another father how the accident took place in detail. இந்த ஆக்சிடென்ட் நடப்பதற்கு 2 நிமிடத்திற்கு முன்பாகவே ஆவியிலே நான் அங்கே வந்து விட்டேன்னு சொன்னான். And she said, even 2 minutes before the accident took place, I was there in the spirit. ஆமென். Praise the Lord. Praise the Lord. சோ அன்றைக்கே நாங்கள் மரித்திருக்க வேண்டியது. And we would have died. ஆண்டவர் ஒரு ஜீவியத்தை கொடுத்தார். But the Lord gave us a new life அவருக்காக வாழ்வதற்காக. to live for him.
ஆமென். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, My dear sisters and brothers in Christ, உங்கள் வாழ்க்கையை கூட ஏதோ ஒரு ஆபத்திலிருந்து ஆண்டவர் உங்களை காப்பாத்தி இருக்கலாம். and even in your life the Lord may have saved you from any danger. கடினமான ஒரு வியாதியிலிருந்து உங்களை காப்பாத்தி இருக்கலாம். He might have healed you from diseases. என்றைக்கோ மரித்து போக வேண்டியவர்களை ஆண்டவர் தடுத்து இத்தனை ஆண்டுகள் உங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கலாம். And though you might have died many years ago, the Lord saved you and has given you ஆனால் life. யாருக்காக வாழ தீர்மானித்திருக்கிறீர்கள்? But for whom do we live? ஒருவர் நமக்காக இறந்தார் என்பதை நாம் கேட்கும் பொழுது When we hear that one has died for us, நாமும் அவருக்காக ஜீவிக்க வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு வர வேண்டும். and we should think that we have to live for him. Praise the Lord. Praise the Lord. எத்தனை பேர் இந்த இடத்துல பாவத்திற்கு இன்றைக்கே இறந்து கிறிஸ்துவுக்காக வாழ போறேன்னு சொல்றவங்க எழுந்து ஒப்பு கொடுங்க. And those who truly want to die to sin and lived for Christ, கொஞ்ச please காலங்கள் rise. தான், We only have a few more days left, அதற்குள்ளே நம்முடைய வாழ்க்கை முடிந்து போகும். and our life will end. இந்த இருக்கிற நாட்களை இயேசுவுக்காக வாழ்வதற்கு To live the remaining days of our life for Christ, ஒப்பு கொடுக்கலாம். let us all இனி surrender. பாவம் வேண்டாம். I do not want sin. பாவத்திற்கு நான் மரித்து விட்டு I am dead to sin. இயேசுவோடு மரித்து விட்டு I am dead with இனி Christ. பாவத்திற்கு நான் வாழப் போகிறதில்லை. I will not live for sin anymore, இயேசுவுக்காக வாழப் போகிறேன். but will live for Christ. கண்களை மூடி அப்படியே ஒப்பு கொடுப்போம். Let us close our eyes and surrender. இயேசுவோடு நான் அடக்கம் பண்ணப்பட்டேன். I have been buried with Christ. பாவத்திற்கு நான் அடக்கம் செய்யப்பட்டேன். I have been buried to sin. இனி இருக்கிற இந்த ஒரு வாழ்வு அது இயேசுவுக்காக.